நேற்று பெய்த மழையில பல இடங்கள்ல இடுப்பளவு முழங்கால் அளவு மழை வெள்ளம் நீரில பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்க்கும்போது எல்லாம் நேற்றை விட இன்றைய தினம் அனைத்து சாலைகளிலுமே தண்ணீர் முற்றிலுமாக வடிந்திருந்தது. பெரும்பாலான பொதுமக்கள் கிட்ட நம்ம கருத்துக்களை கேட்கும் போதும் அரசு சிறப்பான பணிகளை செஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் திரு KN நேரு நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் அமைச்சர், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நேற்றைய தினம் மிகுந்த அளவில் மழை பாதிப்பு சென்னையில் பரவலாக காணப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் முற்றிலுமாக தண்ணீர் எல்லாம் வடிந்து பல இடங்களில் போக்குவரத்து சீரமைஞ்சிருக்கு. குறிப்பாக சுரங்கப்பாதைகள் எல்லாம் 21 சுரங்கப்பாதைகளில் சுமார் 17-18 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக சீரடைஞ்சிருக்கிறது. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இது மிக ஒரு அற்புதமாக பொதுமக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தீங்க உங்களுடைய தலைமையில் அமைச்சர்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அதிகாரிகளையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து மழை பாதிப்பு எவ்வாறு இருக்கும், அப்படி இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே முன்பே சொல்லிவிட்ட காரணத்தால் அந்த பணிகள் எல்லாம் அரசு அலுவலர்களும் அங்காங்கு மக்கள் பிரதிநிதிகளும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதோடு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் 2 முறை மாநகராட்சியிலே கூட்டம் போட்டு ஜோனல் ஆபீசர் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அழைத்து அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்து முடித்து மழைக்கு முன்பாகவே தூர்வாரி ஆகாய தாமரை அகற்றி எல்லாம் செய்த காரணத்தால் மழையும் 17 சென்டிமீட்டர் பெய்த போது நம்முடைய மழைநீர் வடிகால் கட்டப்பட்டிருந்த காரணத்தால் உடனடியாக வடிந்திருக்கிறது. இன்றைக்கு மேலும் நமக்கு இருக்கிற பெரிய லாபம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு பெய்ய வேண்டிய மழை அதிகப்படியான மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கான ஆயத்தங்கள் எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருந்தது. ஆங்காங்கு சப்வேகளிலே மோட்டார்கள், ஜெனரேட்டர்கள், டீசல், அதே மாதிரி மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு ஆங்காங்கு தங்க வைப்பதற்கு இடம், மக்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்ல, மரம் விழுந்தால் உடனடியாக எடுப்பதற்கும், மருந்து அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் அதற்காக மருத்துவ உபகரணங்களும் எல்லா பணிகளும் செய்திருக்கிற காரணத்தால் அந்த பணியெல்லாம் இன்றைக்கு ஆங்காங்கு மக்களுக்கு நல்ல அரசின் மீது, தமிழக முதல்வர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் நான் நேற்று சென்னை மட்டுமல்ல, தாம்பரம், ஆவடி, திருத்தூர், நம்முடைய மாங்காடு மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியிலும் சுற்று வந்திருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே அங்கிருந்து தான் எங்களுடைய காவல்துறை அதிகாரி வந்தார். படப்பையிலிருந்து சென்னை வரை எந்த இடத்திலும் ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லை, சாலையிலே சரியாக இருக்கிறது என்று சொன்னார். தாம்பரத்தையும் காலையில கேட்டோம், எல்லா இடங்களையும் கேட்டோம். ஆனால் எல்லா இடங்களிலும் தண்ணீர் வடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் தமிழக முதல்வர் எடுத்த அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த 3 ஆண்டு காலத்திலே மழைநீர் வடிகால் கட்டப்பட்ட காரணத்தால் அனைத்துமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணம். அமைச்சர், இருப்பினும் இந்த வட சென்னை பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இன்னும் மழை நீர் வடியாம இருக்கு, இடுப்பளவில் இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நேற்று முதலமைச்சர் அவர்களே நேரடியாக டெம்லெஸ் சாலை, இந்த மற்ற 2-3 சாலைகள் வந்து ஆதி ஆந்திரா தெரு மற்றும் இருக்கிற தெருக்களிலே அவர் வருகிற போதே பார்த்தால் அங்கு தொட்டி மாதிரி இருக்கிறது, தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லை. அது மறுபடியும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் அதையும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நேற்று உத்தரவு தந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அந்த பகுதியிலே போன போது எங்களுடைய காருக்கு எல்லாம் இடுப்பு முட்ட அளவு தண்ணீர் இருந்தது, 4 அடி தண்ணீர் இருந்தது. நேற்று வரும்போது காரெல்லாம் வருகிற அளவுக்கு தான் இருந்தது. காரணம், அது தொட்டி மாதிரி இருக்கிறது அந்த பகுதி. அங்கிருந்து அந்த ஆறுகளிலே கொண்டு சேர்ப்பதற்குரிய இணைப்பு அதை செய்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த டெம்லெஸ் சாலை மற்ற அந்த சாலைகளில் இருக்கிற பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு இந்த தண்ணீர் கூட நிற்கக்கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பணியை வருங்காலத்தில் செய்து சுத்தமாக தண்ணீர் அந்த பகுதியிலும் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு மட்டுமல்ல, ஓட்டேரி கால்வாய், விருகம்பாக்கம் கால்வாய், எல்லா கால்வாயையும் தூர்வார வேண்டும் என்று இந்த முறை ஆகாய தாமரை மட்டும் அகற்றி பிரயோஜனமில்லை, தூர்வார வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியும் வருங்காலத்தில் எந்த இடத்திலும் தண்ணீர் நிற்காத அளவிற்கு அந்த பணி செய்து முடிக்கப்படும். தலைவர் அவர்கள் உத்தரவு தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர், அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழையை முதல் மழையே அரசு சிறப்பாக கையாண்டதாக ஆளுநர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில வருகிற நாட்கள்ல அதிகப்படியான மழைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கிறதா? நிச்சயமாக எல்லா இடங்களிலும் அரசு தயாராக இருக்கிறது. முதலமைச்சரின் தலைமையிலே பணியாற்றுகிற எல்லாம்
நடைபெறுவதற்காக இப்ப வருங்காலத்தில் இப்போது 17 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. நேற்று இரவு பார்த்தால் 30 சென்டிமீட்டர் வரை புழல் பகுதியில் 23 சென்டிமீட்டரும், சோழவரம் பகுதியில் 30 சென்டிமீட்டர் வெள்ளம் மழை பெய்திருக்கிறது. ஆனால் இந்த சென்னையை பொறுத்தளவு இதை விட கூடுதலாக நான் உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்றால், விட்டு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டு மழை பெய்தால் தண்ணீர் சரியாக போய் கொண்டிருக்கு. திடீரென்று ஒரே நேரத்தில் 20-25 சென்டிமீட்டர் பெய்கிற போதுதான் 4-5 மணி நேரம் தண்ணீர் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனால் அந்த கட்டமைப்பு என்பது நம்முடைய சராசரி மழை அளவுக்கு உள்ள கட்டமைப்பு தான் நம்ம கட்டியிருக்கிறோம். திடீரென்று அதிகப்படியான மழை வருகிற போது அதை தேங்கி மோட்டார் வைத்து தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று பார்த்துவிட்டு வந்தபோது இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பணி தொடர்ந்து நடைபெறும். மக்கள் பாதிக்காத அளவிற்கு இந்த அரசு தமிழக முதல்வருடைய தலைமையில் நிச்சயமாக செயல்படும். வருங்காலத்தில் இதைவிட கூடுதலாக மழை பெய்தாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய திறனோடு துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அமைச்சர், இணைப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.